கோலிகர் வரித்தசைகளில் மைட்டோகாண்ட்ரியாவை எந்த அமைப்புகளாக கண்டறிந்தார்? 1850ஆம் ஆண்டு ஆல்பர்ட் வான் கோலிகர் என்பவர் வரித்தசைகளில் மைட்டோகாண்ட்ரியாவை சிறுமணி போன்ற அமைப்புகளாக கிரானுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் முதலில் கண்டறிந்தார். இவை செல்லின் ஆற்றல் நிலையங்களாக செயல்படுகின்றன என்பதை பிற்கால ஆய்வுகள் உறுதிப்படுத்தின. கருத்து வரைபடத்தில் செயலொத்த உறுப்புகள் எந்த முக்கிய வகையின் கீழ் காணப்படும்? செயலொத்த உறுப்புகள் என்பது வெவ்வேறு அமைப்பை கொண்டிருந்தாலும் ஒரே மாதிரியான பணியைச் செய்யும் உறுப்புகள் ஆகும். இது பரிணாமத்திற்கான முக்கிய சான்றாகும். இவை வெவ்வேறு உயிரினங்கள் ஒரே சூழலுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொண்டதைக் காட்டுகின்றன. முயலுக்கு குறிப்பிடப்பட்டுள்ள வெளிப்புற உணர்ச்சி அமைப்பு எது? முயலின் தலைப்பகுதியில் நீண்ட மற்றும் அசையக்கூடிய வெளிக்காதுகள் பின்னா உள்ளன. இவை ஒலியைச் சேகரிக்க உதவுகின்றன. இது பாலூட்டிகளுக்கு உரிய ஒரு சிறப்பம்சமாகும். வழங்கப்பட்ட விருப்பங்களிலிருந்து இரும்பு உடன் எந்த செயல்முறை பொருந்துகிறது? இரும்பு ஈரப்பதம் மற்றும் ஆக்சிஜனுடன் வினைபுரியும் போது இரும்பு ஆக்சைடாக மாறுவதே துருப்பிடித்தல் எனப்படும். இது இரும்பின் சிதைவுக்கு வழிவகுக்கும் ஒரு வேதியியல் மாற்றமாகும். ஒளிச்சேர்க்கை என்பது தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் முறையாகும். கார்பன் டை ஆக்சைடு அகற்றிய பிறகு மீதமுள்ள காற்றில் ஏன் ஒரு மெழுகுவர்த்தி எரியவில்லை? எரிதல் வினை நடைபெறுவதற்கு ஆக்சிஜன் மிக அவசியமான காரணியாகும். காற்றில் ஆக்சிஜன் இல்லாத போது அல்லது அது தீர்ந்துவிடும் போது மெழுகுவர்த்தி அணைந்துவிடும். நைட்ரஜன் எரிதலுக்கு துணை புரியாத ஒரு வாயுவாகும், ஆனால் அது மெழுகுவர்த்தி அணைய காரணமல்ல. ரைசோபியம் பாக்டீரியாவின் உதவியுடன் பருப்பு வகை தாவரங்கள் என்ன திறனைக் கொண்டுள்ளன? ரைசோபியம் பாக்டீரியாக்கள் பருப்பு வகை தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் வாழ்ந்து வளிமண்டல நைட்ரஜனை தாவரங்கள் பயன்படுத்தக்கூடிய நைட்ரேட்டுகளாக மாற்றுகின்றன. இந்த உயிரியல் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் மண்ணின் வளத்தை அதிகரிக்க உதவுகிறது. பழுப்பு பாசிகளின் ஃபியோஃபைசி சேமிப்பு உணவுப் பொருள் என்ன? பழுப்பு பாசிகளில் ஒளிச்சேர்க்கையின் மூலம் உருவாகும் உணவு லாமினேரியன் ஸ்டார்ச் மற்றும் மானிடால் என்ற சர்க்கரை ஆல்கஹால் வடிவில் சேமிக்கப்படுகிறது. இவை பாசிகளின் வளர்ச்சிக்கும் ஆற்றலுக்கும் முக்கிய ஆதாரமாக உள்ளன. உலர் மின்கலம் என்றால் என்ன? உலர் மின்கலத்தில் திரவ மின்பகுளிக்கு பதிலாக அம்மோனியம் குளோரைடு போன்ற பசையாலான மின்பகுளி பயன்படுத்தப்படுகிறது. இது கசிவு ஏற்படாமல் எளிதில் எடுத்துச் செல்லக்கூடியதாக இருப்பதால் டார்ச் மற்றும் கடிகாரங்களில் அதிகம் பயன்படுகிறது. பூமியைச் சுற்றியுள்ள காற்றின் உறைக்கு என்ன பெயர்? பூமியைச் சுற்றியுள்ள பல்வேறு வாயுக்களின் கலவையே வளிமண்டலம் அட்மாஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது. இது புவியீர்ப்பு விசையினால் பூமியைச் சுற்றி ஒரு போர்வை போல பிடித்து வைக்கப்பட்டு உயிரினங்களைக் காக்கிறது. 2 சமதள கண்ணாடிகளின் சாய்வு கோணத்திற்கும் உருவாகும் பிம்பங்களின் எண்ணிக்கைக்கும் என்ன தொடர்பு? 2 சமதள கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் குறைய உருவாகும் பிம்பங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். எண் 36.1. எனவே கோணமும் பிம்பங்களின் எண்ணிக்கையும் ஒன்றுக்கொன்று எதிர்விகித தொடர்பில் உள்ளன. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.